தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பனையூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற தவிக வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பனையூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட புஸ்ஸி ஆனந்த் உள்ளிட்டோர் தடையை மீறி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பனையூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இந்த அடையாள கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று கட்சியினுடைய தலைமையின் சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் சிலையின் முன்பாக, அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் சிலையின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக சென்னை புறநகர் மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்தார். இந்நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு எதிராகவும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கோஷங்களை எழுப்பி வந்திருந்தார். அந்த கோஷங்களை கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் திரும்ப வாசித்தபடி வந்தனர். அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த கோஷங்களை எழுப்பியபடியே சுமார் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் இருந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இந்த கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது புதுவை செல்லக்கூடிய இந்த கிழக்கு கடற்கரை சாலையை நிர்வாகிகளுடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார். அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியபடியே இந்த சாலையிலிருந்து ஓரமாக செல்லும்படி அறிவுறுத்திய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் அதே போன்ற கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நெடுநேர அந்த வாக்குவாதத்திற்கு பின்பு சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த அந்த பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சாலையின் ஓரமாக போராட்டம் நடத்துவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சாலையின் ஓரமாக மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்ப வேண்டும் என்று காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் சரவணன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சாலையின் ஓரமாக வந்து அவருடைய கோஷங்களை எழுப்பியபடி தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றனர். திடீரென்று ஓரமாக தங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தையும் கோஷங்களையும் எழுப்பிக் கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டதனால் இந்த பகுதியிலேயே சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் காவல்துறையினர் மற்றும் நிர்வாகிகளிடையே சலசலப்பானது ஏற்பட்டது. இந்த சலசலப்பை போக்கும் வகையில் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதியில் சிறிது நேரம் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இதன் பின்பு காவலர்கள் ஆனந்திற்கு அறிவுரை வழங்கியபடி சாலையின் ஓரமாக நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்ப வேண்டும் என்றும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் பேரில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது சாலையின் ஓரமாக கிழக்கு கடற்கரையின் சாலையின் ஓரமாக நடைபெற்று வந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.